தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறவர். ஒருவேளை இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக அல்லது அநேக நன்மைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை நீண்ட நாள் ஆகிவிட்டது என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். நான் ஜெபித்து ஒரு மாற்றத்தையும் கூட பார்க்கவில்லையே, எனக்கு அவர் நன்மை செய்வாரா என்று இருப்பீர்கள் என்றால், ஒரு வசனத்தின் மூலம் உங்களுக்கு விசுவாசத்தை தூண்ட விரும்புகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால், அவரை நேசிக்காதவர்களுக்கும் நன்மை செய்கிறவர். அவரை நேசித்து நீர்தான் எல்லாம், இனி நான் வாழ்ந்தால் உமக்காக என்று நம்பிக்கையான அநேக வார்த்தைகளை கொடுத்து விட்டு பின்பு அவரை உதறி தள்ளிவிட்டு போய் துரோகம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். தேவஜனமே, அப்படி நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் அவர் நன்மை செய்வாரானால், அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? அவர்தான் எல்லாம். அவர்தான் என் வாழ்க்கையில் காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்தான் எனக்காக வழக்காட வேண்டும். அவர்தான் எனக்காக இறங்கி அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரையே நம்பிக்கொண்டு அவரையே சார்ந்து கொண்டு, மற்றவர்கள் என்ன சொன்னாலும், மற்றவர்கள் ஏளனமாய் பேசினால் கூட என் தேவன் எனக்காக செய்வார் என்று முழு நிச்சயமாய் அவரை நம்பி இருக்கிறீர்களே. சூழ்நிலைகள் எதிராய் இருக்கிறது தான், ஆனாலும் உங்கள் நம்பிக்கை அசைக்கப்படவில்லையே. சுற்றிலும் இருக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஏராளம்தான், ஆனாலும் அவைகள் உங்கள் விசுவாசத்தை போக பண்ணவில்லையே. அப்படி அவ்வளவாய் நம்புகிற உங்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? தேவஜனமே, ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் செய்வார். உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். அவரை நம்பி இருக்கிற உங்களை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்களின் வார்த்தைகள் உங்களை மனமடிவுக்குள்ளாய் ஆக்குமானால் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தீரே. நான் உம்மைத்தானே நம்பி இருக்கிறேன், நான் உம்மைத்தானே சார்ந்திருக்கிறேன், எனக்கு நன்மை செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், நன்மை செய்வார். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.